மத்திய வங்கியில் மாயமான பெருந்தொகை பணம் தொடர்பில் வெளியான தகவல். புலனறுவையில் கண்டுபிடிக்கப்பட்ட பூமிக்கடியில் புதைந்து போன நகரம். வெளிநாட்டு மோகம், யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. சிங்கப்பூரை மிஞ்சிய நாடாக இலங்கை இருந்திருக்கும், நீதியமைச்சர் சுட்டிக்காட்டு. தமிழக மீனவர்களுக்கு சிறை தண்டனையா? ராமதாஸ் கண்டனம். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத மகிந்த, நாமல் குற்றச்சாட்டு. இலங்கை மக்களை அச்சுறுத்தும் வெப்பம், அபாய வலயங்களாக அறிவிப்பு. கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய வருடாந்த திருவிழா, 4454 இலங்கையர்கள் பங்கேற்பு, இந்தியர்கள் புறக்கணிப்பு. ஜெனீவா கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஆரம்பம். மார்ச் 4ஆம் தேதி இலங்கை தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய வங்கியின் பெட்டகத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் காணாமல் போனமை தொடர்பில் விசாரணை செய்யும் ரகசிய போலீஸ் புலனாய்வு குழுக்கள் சம்பவம் தொடர்பில் இதுவரையில் எந்த ஒரு தகவலையும் கண்டறிய முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் காணாமல் போன பணம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை மத்திய வங்கியின் பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து இந்த பணம் காணாமல் போய் பல மாதங்கள் ஆகிய நிலையிலும் எந்தவொரு தகவலையும் கண்டறிய முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. நவீன தொழில்நுட்ப பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள மத்திய வங்கி கட்டிடத்தின் உயர் பாதுகாப்பு பகுதியில் அமைந்துள்ள 3வது மாடியில் உள்ள அல்மாரியில் இருந்து இந்த பணம் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோட்டை போலீஸ் பிரிவின் விசேட போலீஸ் குழு ஒன்று உடனடியாக முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்ததுடன் 23 அதிகாரிகளிடம் விசாரணை செய்து வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் மரணத்திற்கான காரணத்தை தற்போதைக்கு வெளியிட முடியாது என வெளிசர நீதவான் துசித தம்மிக உடுவ விதான தெரிவித்துள்ளார். சனத் நிஷாந்தவின் பிரேத பரிசோதனை அறிக்கை சட்ட வைத்திய அதிகாரியினால் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை என்பதையும் நீதவான் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையின் கரவலப்பட்டிய பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்து தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது சனத் நிஷாந்தவின் மனைவி மரணத்துக்கான காரணத்தை அறிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதற்கமைய சனத் நிஷாந்தவின் பிரேத பரிசோதனை அறிக்கை இதுவரை சட்ட வைத்திய அதிகாரியினால் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்படாததால் அதனை வெளியிட முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் வாகன விபத்து இடம்பெற்ற இடத்தை பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் விபத்து இடம்பெற்ற தினத்தன்று அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டதாக நீதவான் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரியிடம் கோருமாறு கந்தானை போலீஸ் அதிகாரிகளுக்கு நீதவான் அறிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிரித்தானிய பெண்ணொருவரை நாடு கடத்தும் இலங்கை அதிகாரிகளின் நடவடிக்கையை தடுக்கும் முயற்சியை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. கெய்லி பிரேசர் என்ற பிரித்தானிய பெண் இந்த நடவடிக்கையை சவாலுக்குட்படுத்தியதுடன் தன்னிச்சையான முறையில் தன்னை நாடு கடத்தும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தீர்மானத்தை ரத்து செய்ய உத்தரவிடுமாறு கூறியிருந்தார். எனினும் மேன்முறையீட்டாளர் உண்மைகளை மறைத்து தவறான விடயங்களை நீதிமன்றத்துக்கு வழங்கியுள்ளார் என சட்டமா அதிபர் பூர்வாங்க ஆட்சேபனைகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் குறித்த முறையீட்டை நிராகரித்துள்ளது. முன்னதாக பிரேசர் 2022ஆம் ஆண்டு இலங்கையில் சுற்றுலா பயணியாக வந்து காலி முகத்திடல் போராட்டத்துக்கு ஆதரவளிக்கும் காணொலிகளை வெளியிட்டார். இதனை அடுத்து பிரேசர் விசா நிபந்தனைகளை மீறியதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட விசாவை நிறுத்த முடிவு செய்திருந்ததுடன் 2022 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாட்டை விட்டு வெளியேறுமாறு இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அவருக்கு அறிவித்தது. எனினும் இன்று வரை இலங்கையில் மறைத்து வாழ்ந்து வருவதாக கூறும் நிலையில் நாடு கடத்தும் அதிகாரிகளின் உத்தரவையும் ரத்து செய்ய வேண்டும் என கூறி வருகிறார். இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க புலனறுவை மாவட்டத்தில் மேலும் பல புராதன நிர்மாணங்களின் எச்சங்கள் பூமிக்கடியில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க புலனறுவை மாவட்டத்தில் மேலும் பல புராதன நிர்மாணங்கள் எச்சங்கள் பூமிக்கடியில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை வரலாற்றில் புதிய அத்தியாயம் ஒன்றின் அடித்தளத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த கண்டுபிடிப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமிக்குள் சுமார் 5 மீட்டர் தொலைவில் உள்ள இந்த நகரத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பூமியை பார்க்கக்கூடிய பிரத்யேக ரேடார் இயந்திரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் புலனறுவையின் வரலாறு தொடர்பாக மேலும் மறைக்கப்பட்ட தகவல்களை கண்டறிவதற்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குழு ஒன்று புலனறுவை தொல்பொருள் தளத்துக்கு சொந்தமான தகவல்கள் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. GPRS எனப்படும் தனித்துவமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆராய்ச்சி இடம்பெறுகின்றது.
மேலும் அந்த ரேடர் இயந்திரம் பூமியை சுமார் 5 மீட்டர் ஆழத்தில் ஆராயும் திறன் கொண்டதாக குறிப்பிடப்படுகின்றது. பிரதான நகரமான புலனறுவை அடிப்படையில் பல முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்நகரம் பழைய புலனறுவையின் மையமாக கருதப்படுகின்றதுடன் ரேடார் அப்பகுதியை ஆய்வு செய்தது. கல்லணை பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் திணைக்களத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் பிரசாந்த குணவர்த்தன கருத்து தெரிவிக்கையில், புலனறுவையில் பூமிக்கடியில் புதைந்துள்ள பழங்கால கட்டிடங்களின் இடிபாடுகளை நிலத்தடி ஊடுருவும் ரேடார் மூலம் பெறப்பட்ட சமிக்கை மூலம் வெளிப்படுத்த முடிந்தது. இதில் இருந்து அதன் அமைப்புகளை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பழைய கட்டிடங்கள், குளங்கள் மற்றும் எந்த அகழ்வாராய்ச்சி விடயங்களை வேறுபடுத்தி அறிய முடியும். தொடர்ந்து சரியான முறையில் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டால் புதைந்த நகரம் மற்றும் அங்கு வாழ்ந்த மன்னர்கள் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு மக்கள் குடிபெயர்வது தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியாகும் போலியான விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஜெகத் விசாந்த கோரியுள்ளார். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி போலி முகவர் நிறுவனங்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான போலி முகவர்கள் பலர் கொழும்பை அடிப்படையாக கொண்டு இயங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி யாழ் மக்கள் உள்ளிட்ட பலரிடம் போலி முகவர்கள் பணம் பெற்றுக் கொண்டுள்ளதாக ஜெகத் பிசாந்த சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி ஒருவரிடம் சுமார் 20 லட்சம் முதல் 90 லட்சம் வரையான தொகை பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் குடிபெயர வேண்டுமான ஆசை காரணமாக பலர் குறித்த தொகையை செலுத்தி ஏமாற்றமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் அதிகளவானோர் யாழ் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியாகும் போலி விளம்பரங்களை கண்டு மக்கள் ஏமாறுவதாகவும் குறித்த விளம்பரங்களில் கூறப்பட்டுள்ள தொகையை முகவர்களுக்கு அவர்கள் வழங்குவதாக யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் தற்போது பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருந்தாலும் முறைப்பாடு செய்யாத பலர் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போலி முகவர்களால் ஏமாற்றப்பட்ட தரப்பினரை உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையங்களில் முறையிடுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட 2 முகவர் நிறுவனங்கள் மாத்திரம் யாழ் மாவட்டத்தில் இருப்பதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தேடுவோர் அவர்களை மாத்திரம் நாடுமாறு ஜெகத் பிசாந்த அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் தேசிய அடையாளம் மற்றும் நாட்டின் சட்டத்தின் ஆட்சி ஆகிய 2 விடயங்களையும் பாதுகாத்துக் கொண்டால் இந்த நாடு சிங்கப்பூரையும் மிஞ்சிய நாடாக இருந்திருக்கும் என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார். நீதி அமைச்சின் கீழ் இருந்து வரும் தேசிய சமாதானம் மற்றும் நல்லிணக்க பணியகத்தின் ஊடாக செயற்படுத்தப்படுகின்ற மாவட்ட சகவாழ்வு சங்கம் அமைக்கும் செயற்பாடுகளின் 3வது கட்ட நிகழ்வு அம்பாறை மாவட்ட செயலாளர் காரியாலயத்தில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு 1.5 வருடங்களுக்கு முன்னர் எமது நாடு விழ முடியுமான இறுதிக்கட்டத்துக்கே விழுந்தது. இந்த நாட்டை பொறுப்பெடுக்க யாரும் இல்லாத அளவுக்கு நாடு சென்றது. அந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடையூறுகள் இருந்த போதும் நாங்கள் இந்த நாட்டை பொறுப்பெடுத்து இதுவரைக்கும் நாட்டின் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்றோம். உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், அமெரிக்க அரசு திணைக்களம் ஆகிய அனைத்தும் வீழ்ச்சியடைந்திருந்த நாடொன்று இந்தளவு குறுகிய காலத்துள் இயல்பு நிலைக்கு வந்திருப்பதை கண்டதில்லை என ஏற்றுக்கொள்கின்றன. இதன் மூலம் இந்த நாட்டின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டுள்ளன என்பது அல்ல. எமக்கு தீர்த்து கொள்ள இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்தும் செயற்படுத்துவோம். அத்துடன் வடக்கில் யுத்தம் ஒன்று இருந்தது, தெற்கிலும் யுத்தம் ஒன்று இருந்தது. இவை அனைத்தும் மூலம் இந்த நாட்டுக்கு தலைமைத்துவத்தை வழங்க இருந்த இளைஞர்களின் உயிர்கள் இல்லாதொழித்தமை மாத்திரமே ஏற்பட்டது. இதற்கு காரணமாக 2 விடயங்கள் இருந்தன. ஒன்றுதான் நாங்கள் இலங்கையர் என மாதட்டி கொண்டாலும் எமது நாட்டின் தேசிய அடையாளத்தை பாதுகாத்து கொள்ள முடியவில்லை. மற்றது இந்த நாட்டின் சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்தமை. இந்த 2 விடயங்களையும் பாதுகாத்து கொண்டால் அரசியல்வாதிகளின் கற்பனை கதைகளை கேட்காமல் செயற்பட்டிருந்தால் இந்த நாடு சிங்கப்பூரையும் மிஞ்சிய நாடாக இருந்திருக்கும். மேலும் இந்த வருடத்தின் ஆரம்ப பாராளுமன்ற அமர்வின் போது தேசிய ஐக்கியம் மற்றும் மறுசீரமைப்புக்கான சட்டமூலத்தை அனுமதித்துக் கொண்டோம். இந்த புதிய சட்டத்தின் கீழ் அரசியல் அமைப்பினூடாக ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவுக்கும் சகவாழ்வு சமூகம் ஒன்றை அமைத்து அதன் தலைமைத்துவத்தை கிராமத்தின் மத தலைவர்களுக்கு அதே போன்று தலைமைத்துவம் வகிக்க முடியுமான நபர்களுக்கு வழங்குவோம். கிராமத்தின் முன்னேற்றத்துக்கான தேவையான தீர்மானங்கள் எடுக்க அவர்களுக்கு முடியும். இந்த முறையாக செயற்பட்டால் அரசியல்வாதிகளின் பின்னால் அடிமைகள் போன்று செல்வதற்கு யாருக்கும் தேவை ஏற்படாது என தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் 1 மில்லியன் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன என பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தை தணிக்கும் துறைசார் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு உட்பட பல நிறுவனங்கள் துறைசார் கண்காணிப்பு குழுவின் முன்னிலையில் நேற்று முன்தினம் அழைக்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தை தணிக்கும் துறைசார் கண்காணிப்பு குழுவின் தலைவர் காமினி பெலோபட இதனை தெரிவித்துள்ளார். புதிய மின் இணைப்புகளை பெற்றுக்கொள்ளும் போது அதிகளவு பணம் செலவிட வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இதனால் மின்சார இணைப்பை மீளப் பெறுவதற்கான கட்டணத்தை ஓரிரு ஆண்டுகளில் தவணை முறையில் செலுத்த அனுமதிக்கும்படியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை ஒழிப்பதாக தனது தந்தை உட்பட பல தலைவர்கள் வாக்குறுதி அளித்த போதிலும் அது நிறைவேற்றப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டில் புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்த முடியும் என்ற போதிலும் தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சி மிகவும் தவறானது என குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்புக்கு புறம்பாக தேர்தலை பிற்போடுவதாக இருந்தால் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தலை ஒத்திவைக்கும் அதிகாரம் நிறைவேற்று அதிகாரத்துக்கு இல்லை எனவும் 45 வருடங்களுக்கு மேலாக அரசியலில் இருக்கும் தற்போதைய ஜனாதிபதி ஜனநாயகத்தை பாதுகாக்க பாடுபட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் மிகவும் வெப்பமான காலநிலை தொடர்ந்து நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவும் மிகவும் வெப்பமான காலநிலை தொடர்ந்து நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த வெப்பமான காலநிலையை மக்கள் எதிர்கொள்ள நேரிடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மிகவும் வெப்பமான காலநிலை கடந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் ஆரம்பமானது. தற்போது 8 மாவட்டங்கள் வெப்ப அபாய பிரதேசங்களாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, குருநாகல், புத்தளம், அனுராதபுரம், பொலனறுவை, திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் அதிக வெப்பமான காலநிலை நிலவும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த காலநிலையின் போது மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவிற்கு இலங்கையிலிருந்து 4354 பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்திய பக்தர்கள் இந்திய மீனவர்களின் விடுதலையை வலியுறுத்தி எவரும் வருகை தரவில்லை. இலங்கையர்கள் மாத்திரமன்றி இந்திய பக்தர்களும் இணைந்து வருடந்தோறும் வெகு விமர்சையாக இடம்பெறும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. வெள்ளிக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமான திருவிழாவில் சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை மற்றும் திருச்சுரூப பவனி ஆகியன இடம்பெற்றன. வேடாந்த திருவிழா திருப்பலி நிகழ்வு இன்று சனிக்கிழமை காலை 7 மணிக்கு யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் ஜெபரட்னம் அடிகள் தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்த திருவிழாவுக்கு இலங்கையிலிருந்து 4354 பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்திய பக்தர்கள் இந்திய மீனவர்களின் விடுதலையை வலியுறுத்தி எவரும் வருகை தரவில்லை. இந்த திருவிழாவில் பக்தர்கள் நலன் கருதி சுகாதார வசதிகள், போக்குவரத்து ஒழுங்குகள், உணவு வசதிகள் என்பன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இன்றைய திருவிழாவில் கடற்படை உயர் அதிகாரிகள், ஜனாதிபதியின் செயலாளர்கள், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 55வது கூட்டத்தொடர் நாளை மறுதினம் திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. இம்மாதம் 26ஆம் தேதி ஆரம்பமாக எதிர்வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இக்கூட்டத்தொடரில் 26 முதல் 28ஆம் தேதி வரையான முதல் 3 தினங்களும் உயர்மட்ட கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் 110க்கும் மேற்பட்ட உறுப்பு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட பிரதிநிதிகள் உரையாற்ற உள்ளனர். அதன்படி நாளை மறுதினம் திங்கட்கிழமை ஜெனீவா நேரப்படி காலை 9 மணிக்கு பேரவையின் தலைவரும் ஐநாவுக்கான மொரோக்கோ நாட்டு தூதுவருமான ஒமர் நிபர் தலைமையில் 55வது கூட்டத்தொடர் ஆரம்பமாகும். இந்த தொடக்க அமர்வில் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்ரெஸ், ஐநா பொது சபையின் தலைவர் டெனிஸ் பிரான்சிஸ் மற்றும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரக் ஆகியோரின் உரைகள் இடம்பெறும். அதேவேளை எதிர்வரும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி உலக நாடுகளின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாக உயர்ஸ்தானிகரின் வாய்மொழி மூல உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் கொலம்பியா, கவுதமாலா, கொண்டூரஸ், சைப்ரஸ், நிகரூவா ஆகிய நாடுகள் இணைந்ததாக இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான உயர்ஸ்தானிகரின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். அதன்படி இம்முறை அறிக்கையில் வலிமையாக சுட்டிக்காட்டப்படும் விடயங்களுக்கு மேலதிகமாக நிகழ்நிலை காப்பு சட்ட நிறைவேற்றம், பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் யுக்திய நடவடிக்கை போன்ற விடயங்கள் தொடர்பில் கடும் அதிருப்தி வெளியிடப்படும் என மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.